உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒருத்தரோட உயிரை பறிக்கணும். யாரோட உயிரை பறிக்கணும்? ஒரு நிமிஷம். உயிரை பறிக்கணும் இல்ல, என் உயிரை பறிச்சிருவான்னு என்ன கொல்றா தெரியுமா? அவளுக்கு ஏதோ லைட்ஸ் வேணுமா, லைட்ஸ் ரீல்ஸ் பண்றதுக்கு. அததான் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது இன்னிக்கே வேணும், சரியா? அத நல்லா பேக் பண்ணு. அப்புறம் வேற யார்கிட்டயும் கொடுக்காத, என்கிட்ட தான் கொடுக்கணும். அவளை சர்ப்ரைஸ் பண்ண. ஞாபகம் இருக்குல்ல? ஏன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க? நான் தான் சொல்றேன்ல, அது எனக்கு இன்னைக்கு ராத்திரியே வேணும். மறுபடியும் கேட்காத. போலாமா சிவா? ஏய், என்ன பண்ற சக்தி? அந்த கூத்து நடந்ததுக்கு அப்புறம் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த சிவாவை விட்டு விலகிருன்னு. ஏதோ பச மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க அவன் கூட. ஏய், எப்படி நீ இவ்ளோ வெக்கம் கெட்டவளா மாறின? அங்க உங்க அக்காவுக்கு நலுங்கு வச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீ இங்க சீ. நான் இப்ப என்ன தப்பு பண்ண? இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே? அவர் என்ன வெறும் ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறாரு, அதை தவிர வேற எதுவும் இல்ல. ஆனா எனக்கு இது நார்மலா தெரியலையே. உங்க நட்பு மட்டும் இல்ல, அந்த டாக்டர் சிவாவும் தான். சரியா தான் சொன்னீங்க. டாக்டர் சிவா நார்மல் இல்லதான், அவரோட நட்பும் தான். அவரு நமக்காக எவ்வளவோ செஞ்சுட்டாரு. நீங்களே சொல்லுங்க சித்தி, அதுவும் இந்த காலத்துல யாராவது யாருக்காவது ஏதாவது உதவி செய்வாங்களா? அவர் என்ன எத்தனை முறை காப்பாத்தினாரு. இன்னைக்கு அவரு என்ன அந்த ரஞ்சன் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அவர் மட்டும் இல்லனா அவன் என்னலாமா பண்ணிருப்பான். நீங்க தான் அதை பாத்தீங்கல்ல சித்தி. நம்மள சொந்தமா நினைச்சு அவர் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு எல்லா இடத்துலயும் டாக்டர் சிவா தான் தெரிஞ்சாரு. போதும் போதும், நீ வாய கொஞ்சம் மூடிக்கிட்டு என்ன? இங்க பாரு சக்தி, இங்க பாரு. நீ அந்த டாக்டர் சிவா, உங்க ரெண்டு பேரோட நட்பு இருக்கே, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரு. காமா இல்ல, ஃபுல் ஸ்டாப். அவ்வளவுதான், முடிச்சிருச்சு. சிவா, இன்னுமா முழிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல பாட்டி, நான் தூங்க தான் போறேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஞாபகமா மருந்த போட்டுக்கோ. என்ன? சரி பாட்டி, குட் நைட். குட் நைட். இத நான் டெலீட் பண்ணிட்டேன். சூப்பர்ரா மச்சான். இப்போ டாக்டர் சிவாக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன்னா இப்ப எனக்கும் அவனோட கம்பெனிக்கும் எந்தவித கனெக்ஷனும் கிடையாது. இவன் ஒர்க் ஹிஸ்டரியை போடவே இல்லையே. நாளைக்கு ஃபங்க்ஷன், நாளை கழிச்சு கல்யாணம். எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் அந்த ரஞ்சன் பிரீமாவுக்கு சரியானவங்க இல்லைன்னு நிரூபிக்க முடியும். அப்பதான் அந்த வெள்ளிச்சித்தையும் கன்வின்ஸ் ஆவாங்க. அதுவும் இந்த கல்யாணத்தை நிறுத்த. ஐயோ, நாளைக்கு வரைக்கும் நான் எப்படி காத்துக்கிட்டு இருக்க போறேன்னு எனக்கே தெரியலையே. அதோட அந்த இடியட் இன்னும் அந்த பொருளை கொண்டு வரவே இல்லை. இன்னும் உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னல. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மந்திரா? அது வந்துமா சிவாவோட மருந்துக்காக தான். இதோ வந்துட்டானா? இந்த ராத்திரி இல்லையா? ஆமா, ஸ்டாக் தீந்து போகுது. அதனாலதான் அதை வாங்கி வச்சுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப அவன் வந்துட்டானா போய் தூங்க வேண்டியதுதான். ஆமா, நீங்க ஏன் முடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க போய் தூங்குங்க.
போறேன். நீயும் போய் தூங்கு. குட் நைட். குட் நைட்மா. கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அவன் சக்திய காதலிக்கிற விஷயத்த சீக்கிரமா உணரணுமா? சரி, கடைசி முறை உன்னை நான் நம்புறேன். போ, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். அதோட நீயும் டாக்டர் சிவாவும் அந்த ரஞ்சனுக்கு எதிரா ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. அது நலுக்குல நிறைய பேரு சக்தியை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு அப்பேற்பட்டவ. ஆமா, அது என்னவோ கரெக்ட் தான். ஆனா இது சந்தோஷப்படுற விஷயம் இல்லம்மா. எல்லாரும் சக்தியை ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, சிவாவுக்கு சக்தியை பேசி முடிக்கிறது தான் நல்லது. அதுவும் வேற யாராவது பேசி முடிக்கிறதுக்குள்ள. உனக்கு என்ன திடீர்னு இவ்வளவு அக்கற? சிவா சக்தி போட்டோவை பேப்பர்ல நீ தானே போட்ட? பேப்பர்ல சிவாவோட போட்டோ, அவன் ஜெயிலுக்கு போனது, அவனோட ரெசிக்னேஷன், இது எல்லாத்தையும் நீயா பிளான் பண்ண? பதில் சொல்லு. ஆமா, தெரியாம பண்ணிட்டேமா. சிவா அதை உணர்ந்தானோ இல்லையோ, ஆனா நான் முழுசா உணர்ந்துட்டேமா. சிவாவும் சக்தியும் ஒருத்தருக்காக ஒருத்தர் தான் பிறந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேம்மா, கூடிய சீக்கிரமே நம்ம சிவாவுக்கு சக்திய பொண்ணு கேட்டே ஆகணும். அதுவும் அவங்க சித்தப்பா வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பாக்குறதுக்கு முன்னாடி. நான் நினைச்ச மாதிரி சக்தி இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னா எல்லாமே சரியாயிடும். இல்லனா எல்லாம் எப்படி இருக்கோ, காலம் காலத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் கடவுள் ஆசைப்படி அந்த சுவாமிஜி சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கணும். சக்தி மந்த்ராவை அழிக்க இந்த வீட்டுக்கு வந்தாகணும். இந்தாங்க மேடம். உங்களுக்கு தெரியல மேடம், இது ரொம்ப ஆபத்தானது. அதனால தானே கேட்டேன். ஓகே மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.